அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி ஒரு திரைப்படத்தை பற்றி பேச போகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட நண்பன் இம்ரான் அவங்க மூலமாக தமிழ்நாடு ஹபீபின்ற படம் பற்றி எனக்கு கேள்விப்பட்டதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சது. அப்போ எனக்கு கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த படம் வந்து ஒரு இஸ்லாமிய பின்னணியுள்ள படம், ஒரு இஸ்லாமிய படம் அப்படின்னு சொல்லி என்னோட சிந்தனை. ஒரு இஸ்லாமிய படம்னு சொல்கிறப்போ எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இது சம்பந்தமான கதையாக உள்ளது, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை வச்சு ஒரு கதையாக இருக்குன்றது தான் என்னோட கன்செப்டாக இருந்தது. அப்போ நேற்று வந்து சில நண்பர்களோடு எனக்கு அந்த படத்தை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறமா தான் புரிஞ்சது என்னன்னு சொன்னால், இப்போ இதுவரை காலமும் நாங்கள் பார்த்த படம், அப்போ என்னோட மொழி தமிழ், அப்போ தமிழ் சார்ந்த படங்கள் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். அப்போ தமிழ் படம் எல்லாத்துலேயும் வந்து கதைக்களமாக இருக்கட்டும், அதில் சூழலாக இருக்கட்டும், கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், அப்போ அநேகமான படங்கள் வந்து அப்போ அது வந்து பொதுவானதாக வந்து இந்துக்களோட, இப்போ நான் தமிழ் பேசுனதால நிறைய படங்கள் வந்து இந்துக்களோட கலாச்சாரம், பண்பாடு, அவங்களோட பழக்க வழக்கம், இப்போ இது பற்றி. அப்போ ஒரு இலங்கை தமிழண்ணான், அப்போ இலங்கை தமிழண்ணான் எனக்கு இந்தியாவில் நிறைய விஷயங்கள் தெரியும், நிறைய கோயில்கள், நிறைய இடங்கள், அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்கும், நிறைய ஊர்களோட பேர் கூட எனக்கு தெரியும். அப்போ நான் இது வரைக்கும் போனது கிடையாது தமிழ்நாட்டுக்கு, ஆனால் அந்த நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். ஆனால் இந்த படம் வந்து இஸ்லாமிய பின்னணியில் உள்ள படம். அப்போ இந்த படம் என்னன்னு சொன்னால், இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த படத்தில் வந்து இஸ்லாமியர்களோட பண்பாடு எப்படி இருக்கும், அவர்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கும், அவர்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கும். இப்போ பொதுவாக வந்து இப்போ 80களில் 90களில் 80s 90s வந்து மூவ் ஆகக்கூடிய ஒரு கதைக்களம். அப்போ நான் ஒரு 90s கிட். அப்போ எனக்கு நிறைய விஷயம் பர்சனலாக இது வந்து கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு, ரிலேட் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. அப்போ நான் வியந்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலையும் இலங்கையிலையும் நிறைய விஷயங்கள் வந்து ஒரே மாதிரியாக இருந்திருக்கு. திருமணங்களாக இருக்கட்டும், அதுக்கு முந்தின திருவிழாக்கள், நாங்கள் கந்தூரின்னு சொல்லுவோம், அதில் ராத்திபு, அது பற்றி எல்லாம் நிறைய இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்போ அதில் அப்படி நிறைய விஷயம் நிறைய கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. அடுத்தது வந்து இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவி. அந்த படத்தை பார்த்து முடிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல நாவலை வாசித்து முடித்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அடுத்தது ஃபெமிலியாக குடும்பமாக சேர்ந்து ரிலேட் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம். அதால் நான் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் தேங்க் மீ லேட்டர்.